மெயினுங்க. முருகப்பெருமானோட வேல் வந்து ஞானத்தை குறிக்கும். இந்த ஞான சக்தி எப்படி வந்துச்சுன்னா, முருகப்பெருமானுடைய அன்னையார் பார்வதி தேவி அவர்கள் வந்து முருகனுக்கு வந்து வேல் கொடுத்தாங்க. அந்த வேலுக்கு அவங்க ஒரு சக்தி கொடுத்தாங்க. அந்த சக்தி தான் ஞான சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் முருகருக்கு கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி அப்படிங்கிற 3 சக்திகள் வந்து ஒரு சேர அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் வேல் அப்படிங்கிறது ஞான சக்தியை குறிக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வேலில் வந்து மற்றும் 3 பகுதிகள் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று மேற்பகுதி, இன்னொன்று இடைப்பகுதி, இன்னொன்று முடிவு பகுதி. அது என்னங்க மேற்பகுதி, இடைப்பகுதி, முடிவு பகுதி அப்படின்னா, வேலில் வந்து மேற்பகுதி வந்து மிக கூர்மையாகவும், இடைப்பகுதி மிகவும் அகலமானதாகவும், முடிவு பகுதி மிகவும் ஆழமானதாகவும் இருக்கும். அதனால் கூர்மையும் அகலமும் ஆழமும் இந்த 3ம் ஒரு சேர வேலில் வந்து காட்டலாம்.